ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ரைஸ் ஒன்று செய்ய போகிறேன், பிரியாணி வாசனையோடு. அதுக்கு சிக்கன் ஒன்றுமே சேர்க்கல, சரியான சிம்பிளான ரைஸ். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் 2-3 கறிகள் தனித்தனியாக செய்திருக்கிறேன். அந்த வீடியோலாம் நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரைஸ் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 மேசக்கரண்டி நெய் சேர்த்துருக்குறேன். 2 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு தயிர் ஒன்றுமே சேர்க்கலை. நான் சரியான சிம்பிளான ஒரு ரைஸ் பிரியாணி வாசனையாக தான் இருக்கும். இதுக்கு கருவேப்பட்டை 2-3 பீஸ் சேர்க்குறேன். ஏலக்காய் ஒரு 3 சேர்க்குறேன். கராம்பு ஒரு 6-7 கராம்பு சேர்க்குறேன். ரம்பை சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று கட்டமாக கட் பண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். இந்த நெய்யில் வாசனையோடு நல்ல ஒரு வாசனையோட கொடுக்கும். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழமும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னா மஞ்சத்தூள் சேர்த்து, நம்ம குழம்பு மிளகாத்தூள் காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு தேக்கரண்டி அளவு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். ஒரு தேக்கரண்டி அளவு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு, நான் அரிசி ஒரு 1/2 கிலோ அரிசி தான் நான் கழுவி வச்சுருக்கிறேன். அதைத்தான் நான் சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி, உப்பு மஞ்சள் இவ்வளவும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். நல்லா வதங்கின பிறகு இதுக்கு கரம் மசாலா கொஞ்சம் நான் சேர்க்குறேன். இந்த பிரியாணி வாசனை கொடுக்குறதுக்காண்டி கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்த பிறகு நான் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ, இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த அளவு தான் சேர்க்குறேன். இதுக்கு தண்ணியும் இதிலேருந்து 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இந்த அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, சேர்க்குறேன். அரிசியை சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி 1.5 அந்த பாத்திரத்துக்கு 1.5 கப் தண்ணியும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். சோறை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்ச பிறகு நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அது பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா சோறெல்லாம் நல்லா பொழுண்டு இருக்கும். நல்லா இதுக்கு கொஞ்சம் எலுமிச்சை மட்டும் கொஞ்சம் புளிவேன். நான் தயிர் சேர்க்கலை, எலுமிச்சம்பழம் மட்டும் கொஞ்சம் புளிவேன். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அரிசியும் நல்லா கொதிக்க விடுவோம். நெருப்பை நல்லா போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். எலுமிச்சம்பழம் மட்டும் தான் புளிவேன், தயிர் சேர்க்கல. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சோறெல்லாம் நல்லா பொழுன்னு இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்ச கறியெல்லாம் நான் தனித்தனியாக வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.